கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தளபதி அவர்களுக்கும் மக்களை விரைவில் அவர் சந்திப்பார். சுற்றுப்பயண விவரங்கள் ரெடியாகி இருக்கிறது. இன்னும் 2-3 இடங்கள்ல மட்டும்தான் விஜய் அவர்கள் வெளியே வந்து பேசுவாரா அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி. தமிழ்நாடு ஃபுல்லாக சூறாவளி சுற்றுப்பயணங்கள் அவர் பண்ண போறாரு, மக்களை சந்திக்க போறாரு, மக்களுக்காக அவர் பேச போறாரு. ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன் போன்றவர்கள் நேற்று பிரஸ் மீட்ல சொல்றாங்க 30-34% வரைக்கும் ஆதரவு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. யார் தகவல் கொடுக்குறா இந்த மாதிரிலாம்? நாங்கள் இன்டர்னல் சர்வே எடுத்திருக்கோம் சார். தமிழ்நாடு மக்கள் நாங்கள் இன்டர்னல் சர்வே ஆதவ அர்ஜுனா டீம் எடுத்தா அப்படிதான் இருக்கும். வாய்ஸ் ஆஃப் காமன் எடுத்தா அப்படிதான் இருக்கும். அதாவது டு பி ஆனஸ்ட் வித் யூ, மக்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க. இப்போது எங்களுடைய அரசியல் எதிரி நாங்கள் யாருன்னு, நாங்கள் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, நாங்கள் சரியாக சொல்லிட்டோம். பாஜக இன்னும் எதிரியாக தான் இருக்கா? எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக தான். தளபதி அவர்கள் ஒரு யோசனை இல்லை, ஒரு தாட்ல அவர் இருக்கிறார். அவர் என்ன தாட்? அவர் வெளியே வந்து பேசினா தான் அந்த தாட் என்னங்கிறது தெரியும். விரைவில் பேச போகிறார் சார். தாவேக்கா தனித்து விடப்பட்டிருக்கிறதா? தனிச்சு தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருச்சா? நாங்கள் ஆல்ரெடி கூட்டணியில் தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுடன் நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம். என்ன சார் விஜயகாந்த் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க? தாவேக்கா இந்த தடவை போட்டியிடாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் அமலன் சாம்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. நீண்ட ஒரு அரசியல் பார்வை மிக்க ஒரு குடும்பத்திலேருந்து நீங்கள் வர்றீங்க. உங்களுக்கு தாவேக்காவில் சேர்ந்தது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? என்னோட வாழ்க்கையில் நடந்த நிறைய சந்தோஷமான விஷயங்களில் நான் தாவேக்காவில் சேர்ந்ததும் ஒன்று. கடந்த ஓராண்டுகளாக நான் அதில் பயணிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தளபதி அவர்களை பார்த்து கட்சியில் சேர்ந்து இப்போ மாநில தொடர்பாளர் பொறுப்பு எனக்கு கொடுத்து கட்சியோட கொள்கைகளை மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களை ஒரு பாதையில் அமைச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சேர்றது மட்டும் இல்லாமல் இப்போ அப்பாவையும் சேர்த்து விட்டீங்க போல இருக்கே? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது அரசியலில் எந்த மாற்றங்கள் எது வேணாலும் நடக்கலாம். அவருக்கும் ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் ஒரு நல்ல நேரத்துக்காக அவர் காத்து கொண்டு இருந்தார். அந்த நேரம் கனிஞ்சு வந்தது, சேர்ந்துட்டார். நீங்களே ஒரு சில பேட்டிகளை சொல்லியிருந்தீங்க, அரசியலாக இருந்தால் அப்பா முடிவு பண்ணி வர்றதான் அப்படின்னு வந்து நீங்கள் கடந்த பேட்டிகள்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் எதுவும் வந்து கன்சிடர் பண்ணீங்களா? நீங்கள் எதுவும் அப்பாட்ட கலந்து ஆலோசித்து வாங்கப்பா நம்ம வந்து சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொன்னீங்களா? இல்லை அப்பாவா முடிவெடுத்து அவராக தான் டிசைட் பண்ண? இல்லை, நான் சொன்னேன், உங்களோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் கரியருக்காக இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்பா, நீங்கள் இதை தேர்ந்தெடுங்க. நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் வச்சேன். ஒரு கேஷுவல் ஒரு ஃபாதர் சன் பேசும்போது ஒரு கோரிக்கையாக வச்சேன். நான் பார்க்குறேன்ப்பா, நான் யோசிக்கிறேன் அப்படின்னாரு அவர். அவ்வளோதான். பட் எடுத்த முடிவு சடனாக வந்து சேர்ந்ததெல்லாம் வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது எனக்கு. இப்போ குடும்பமே வந்து தாவேக்கா குடும்பமாக மாறிடுச்சு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக விமர்சனம் என்னன்னா, எப்பயுமே தொடர்ந்து பொதுவெளியில் இருக்கக்கூடியது என்னன்னா, தாவேக்காவினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தாவேக்காவினுடைய கொள்கைகள் பற்றி விஜயே பேசலை, கட்சிக்காரங்களும் பேச மாட்டேங்கிறாங்க. அதாவது இது வந்து கொள்கை இல்லைன்னு சொல்கிற கூட்டம் யாருன்னா, அது ஒரு சில கட்சிகள், திமுகவை ஆதரிக்கிற கட்சிகள் ஒரு தவறான செய்தியை மக்களிடம் பரப்புவதற்காக அந்த கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் நெரட்டிவை அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. எங்களோட கொள்கை என்ன என்பது சேலத்தில் கொள்கை விளக்க மாநாட்டில் முதல் தடவை நாங்கள் வச்சு அதை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்திட்டோம். தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது. எங்களோட தலைமை கழக நிர்வாகிகள் அதில் கலந்து கொண்டு பேசுகிறார்கள். இருந்தாலும் நீங்கள் இப்போ இந்த கேட்ட கேள்விக்கு நான் சொல்லிடுறேன். எங்களுடைய குறிக்கோள், எங்களுடைய கோட்பாடு பார்த்திங்கன்னா, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பால் அனைவரும் சமம். இதுதான் எங்களோட பேஸ் குறிக்கோள். இது எதை நோக்கி நாங்கள் போகிறோன்னா, எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லாரும் சமம் அப்படின்னு போட்டு கொள்கையை பார்த்திங்கன்னா மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். அதில் வந்து ஜனநாயகம், சமத்துவ சமூக நீதி, இருமொழி கொள்கை, அரசியல் தலையிடற்ற நிர்வாகம், தீண்டாமை ஒழிப்பு, இயற்கை வளம் பாதுகாப்பு, போதை இல்லா தமிழகம்னு எங்களோட கொள்கையை நாங்கள் மிக தெளிவாக வகுத்து ஒரு பாதையில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த பாதை மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு வெற்றி பாதை. அது திமுக என்ன கொள்கை வச்சுருக்கோ, விடுதலை சிறுத்தைகள் என்ன கொள்கை வச்சுருக்கோ, மற்ற கட்சிகள் என்ன கொள்கை வச்சுருக்காங்களோ அதே கொள்கை தான் விஜயம் வச்சுருக்காரு அப்படிங்கிறத நான் விமர்சனம். புதுசாக என்ன இருக்குது தாவேக்கால, புதுசாக என்ன இருக்குது அப்படி தானே கேட்குறாங்க. இப்போ எங்களோட கொள்கை பார்த்திங்கன்னா வந்து போதையில்லா தமிழகம்னு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் அதே கொள்கை இருக்குன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரங்கள் அதிகமாக தானே வந்துட்டு இருக்கு. வைகோ நடைப்பயணம் பண்ணுறாரு பார்த்தீங்களா? இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எந்த அளவுக்கு கஞ்சா போதை, எந்த அளவுக்கு பெண்களுக்கு அந்த பாதுகாப்பு குறித்தெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வைகோ நடைப்பயணம் போகிறாரு.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்து திருமாவளவன் தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. மாநாடு கூட போட்டு ஆர்எஸ் பாரதியை உட்கார வச்சு மாநாடே நடத்தி முடிச்சிட்டாரு. அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவா பண்றாங்க, தாவேகா எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கு இதுல நீங்க ஒரு விஷயம் நீங்க யோசிக்கணும். அவர்கள் யாருடன் கூட்டணியில் இருக்கிறார்கள்? திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறார்கள். கரெக்டுங்களா? திமுக ஆட்சி இப்போ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கும்போது போதை கலாச்சாரங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், எவ்வளோ பிரச்சனைகள் மக்கள் அன்றாட நம்ம நியூஸில் பார்த்துட்ருக்கோம், செய்திகளை படிச்சுட்ருக்குறோம். ஸோ ஒரு திமுக மக்களுக்காக அந்த எதையும் செய்ய தவறிவிட்டது. அந்த திமுகவுடன் கூட்டணியில் இருந்துக்கிட்டு அவங்கள மது ஒழிப்பேன் அப்படின்னு திரு வைகோ அவர்கள் பயணம் போவது மிக வேடிக்கையாக உள்ளது. அதே கூட்டணியில் தான் இப்போ இருக்காங்க. அப்போ நீங்கள் தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் மதுவை நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் மதுவை ஒழிச்சு நாங்கள் நாங்கள் நடைப்பயணம் போகிறோம், அப்போ நாங்கள் திமுக விட்டு நாங்கள் விலகிறோம், எங்களோட கொள்கைப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அது சொல்ல மாட்டாங்க. மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு கண் துடைப்பை எல்லா கட்சிகளும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் அது எடுபடாது. இப்போ தாவேகாவுடைய இந்த தேர்தல் பிரச்சார குழு ஒரு பக்கம் அமைக்கப்பட்டு சுற்றுப்பயணம் போகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே இன்டோர் மீட்டிங்காகவே இருக்கு. வெளியே எப்போ தான் தாவேகா வந்து மக்களை சந்திச்சு, எப்போ மக்களுடைய பிரச்சனையை கேட்டு, விஜய் அவர்கள் எப்போ பிரச்சாரத்துக்கு எப்போ மக்களை சந்திச்சு அவங்க குறைகளை கேட்க போறாரு? இதுக்கு அந்த தேர்தல் அறிக்கை குழு அந்த செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. முதல் கூட்டத்தை கட்சி தலைமையான பனையூரில் வச்சு அவங்க முடிச்சிருக்காங்க. விரைவில் அவங்க மக்களை சந்திக்க போகிறார்கள். மக்களை சந்தித்து அவங்களுடைய இன்புட்ஸை கேட்டுட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி தளபதியிடம் கொடுப்பார்கள். அதை அவர் வெளியிடுவார். அதே போல தான் இப்போது சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த தொகுதி குழுவும் போட்டிருக்காங்க. நேற்று அவங்க மீட்டிங் முடிஞ்சிருக்கு. அவங்க இந்த மாதம் இறுதியில் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க சுற்றுப்பயணம் போக போகிறாங்க. அது எப்படி அதை தேர்தலை நம்ம சந்திக்கணும், எப்படி முன்னிறுத்தணும், எதை நோக்கி மக்கள்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போய் சொல்லணுன்றத தேர்தல் கூட்டத்தை அவங்க நடத்த போகிறாங்க. தளபதி அவர்களுக்கும் மக்களை விரைவில் அவர் சந்திப்பார். சுற்றுப்பயண விவரங்கள் ரெடியாகி இருக்கிறது. ப்ராப்பர் பெர்மிஷன்ஸ்லாம் கிடைச்சதுக்கப்புறம் விரைவில் மக்கள் பயணம் இருக்கும். ஆதவ அர்ஜுனா தொடர்ந்து நவம்பர் டிசம்பர் மாதங்கள்லேருந்தே கூடிய விரைவில் விஜய் அவர்கள் சந்திப்பார், அந்த எஸ்ஓபி வந்ததுக்கப்புறம் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. நிர்மல்குமாரும் அதையே சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் ஜனவரி மாதம் இறுதியே வந்தாச்சு. இது வரைக்கும் விஜய் அவர்கள் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் அண்மையில் இந்த டெல்லி சிபிஐ விசாரணைக்காக வெளியே வந்தார். அதுக்கப்புறம் வெளியே எங்கேயுமே வரலையே. ஈரோடு பொதுக்கூட்டம் நடந்துச்சுல்ல, செங்கோட்டையன் ஏற்பாடு பண்ண பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டார்ல, இல்லை மக்கள் மத்தியில் பேசினார். அவ்வளோதானா? இப்போ நேற்று செங்கோட்டையன் அவர்கள் ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு சொல்கிறார். ஜெயலலிதா அவர்கள் நினைக்கிறேன் 2006-11 அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் மொத்தமே 3 மாநாடுகள் தான் பங்கேற்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருந்தது, ஆட்சியும் கொண்டு வர வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருந்தார். அப்போது இன்னும் 2-3 இடங்கள்ல மட்டும்தான் விஜய் அவர்கள் வெளியே பேசுவாரா அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி இருக்கு. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு ப்ராப்பர் பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக சூறாவளி சுற்றுப்பயணங்கள் அவர் பண்ண போகிறாரு, மக்களை சந்திக்க போகிறாரு, மக்களுக்காக அவர் பேச போகிறாரு. அதுக்குண்டான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. இல்லை, ஆல்மோஸ்ட் ஜனவரி வந்துருச்சு. பிப்ரவரியில் எண்டில் மேபி நோட்டிஃபிகேஷன் வந்துடலாம், அல்லது மார்ச் முதல் வாரத்தில் வரலாம். ஏப்ரலில் தேர்தல் வந்துடும். அப்போது விஜய் அவர்கள் மக்களை சந்திப்பதற்காக எப்போ வெளியே வருவார் அப்படிங்கிற பிரதான கேள்வி தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. பத்திரிகையாளர்களையும் அவர் சந்திக்கவே மாட்டேங்கிறார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பத்திரிகையாளர்களை அவர் மிகவும் மதிக்கிறார். உரிய நேரத்தில் அவர் பத்திரிகையாளர்கள் எப்போ சந்திப்பார் என்று அவருக்கு தெரியும். உரிய நேரத்தில் பத்திரிகையாளர்களை அவர் மிக விரைவில் அவர் சந்திப்பார். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை. அவர் எப்போ விருப்பப்படுறாரோ அப்போ ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு கை காட்டிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு. பத்திரிகையாளர்களை தளபதி அவர்கள் சந்திக்கலாம் நீங்க சொல்றீங்க. திமுகவோட தலைவர் முதல்வர் ஸ்டாலின் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாருல. கேட்கும்போது இப்போ இன்னைக்கு சட்டப்பேரவை நிகழ்வு நடக்குது, வெளியே பேசுறாருல. ஏங்க, வெளியில் ப்ராப்பராக பேசிட்டு ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியாமல் சொல்லிட்டு மற்றவங்க சொல்றது கேட்டு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ப்ராப்பராக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு உட்காந்து இது வரைக்கும் பேசியிருக்காரு. சரி, அவரை விட்டுருங்க. இப்படி எடப்பாடி பழனிசாமி மாதிரி பேசினா ஓகேவா? எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள்லாம் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அண்ணாமலை போகிற இடங்கள்லாம் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த மாதிரி கொடுத்தா ஓகேவா? முக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்க சொல்லுங்க. எங்கே கொடுக்குறாங்க அவங்க? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் சார் ப்ரெஸ் மீட் கொடுத்து மக்கள் பிரச்சனையை சொல்லணும். நாங்க அதிகாரம் ஆட்சிக்கு வர போறோம்னு சொல்ற விஜய் கொடுக்கணும்ல, அது ஏன் கொடுக்கறாரு? விரைவில் அதுக்கு உண்டான இத எப்போ விரைவில் சார் பொறுத்திருந்து பாருங்களேன். அவர் கொடுக்கும்போது அது ஒரு ஹைலைட்டா இருக்க போது நீங்க கொஞ்சம் பொறுத்திருந்தா பாருங்களேன். நீங்க வெளியே வர பத்திரிகைல இல்ல வெளியே வர்றதுக்கும் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து சொல்றீங்க, பத்திரிகையாளர்களை பார்த்தும் பொறுத்துருங்க வருவாருன்னு சொல்றீங்க. அப்போ எப்படிதான் ஆட்சியை பிடிக்க முடியும்? இப்படியே தொடர்ந்து பேசிட்டே இருந்தா ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன் போன்றவர்கள் நேற்று பிரஸ் மீட்ல சொல்றாங்க 30-34% வரைக்கும் ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அது யார் தகவல் கொடுக்குறா? இந்த மாதிரிலாம் நாங்க இன்டர்னல் சர்வே எடுத்திருக்கோம் சார். தமிழ்நாடு மக்கள் நாங்க இன்டர்னல் சர்வே ஆதவ அர்ஜுனா டீம் எடுத்தா அப்படிதான் இருக்கும். ஆதவ அர்ஜுனா டீம் எடுத்தா அப்படிதான் இருக்கும். வாய்ஸ் ஆஃப் காமன் எடுத்தா அப்படிதான் இருக்கும். அதாவது டு பி ஆனஸ்ட் வித் யூ,
மக்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க. அவங்களுக்கு திமுக, அதிமுக 2 கட்சிகளின் மேலே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. அவங்க தளபதி அவர்களை முழுசாக அவங்க நம்புகிறாங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, அண்மையில லைலா மாணவர்கள் கருத்து கணிப்பு வெளியே வந்துச்சு, அதுல மீண்டும் திமுக ஆட்சி வரும் தான் அப்படின்னு சொல்றாங்க. சார், லைலா மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் நடத்த கருத்து கணிப்பு வந்து, கருத்து கணிப்பு என்பது ஒரு பார்ட் ஆஃப் த இதுதான் சார். அந்த இது அதே நம்ம நீங்க முழுமையா நம்ம சொல்லக்கூடிய நம்பிக்கை கருத்து முடியாது கணிப்பு இல்லையா? 34 35னா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க ஒரு இல்ல, இல்ல, fact இல்ல. சொல்றீங்க. இல்ல, அதே அது சொந்தம் இல்ல. அண்மையில வெளிவந்த ஒரு ஃபேக்ட் நான் சொல்றேன், அவ்வளவுதானே? கரெக்ட் தான் சார் நீங்கள் சொல்கிறது. நாங்கள் எடுத்த கருத்து கணிப்பை 34% ஓட்டு எங்களுக்கு இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்து கிளியராக நாங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட் வச்சு நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ லைலா மாணவர்கள் அவங்களும் கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க. எது வந்து ஃபேக்ட்டு, யார் சொன்னது உண்மைன்றது தேர்தல் 2026 முடியும் போது உங்களுக்கு தெரிய போகுது. அப்போ நம்ம அதை பற்றி நம்ம விவாதம் பண்ணிக்கலாம். நாம் தமிழர் கட்சிக்காரங்க அதிகமாக விமர்சனம் பண்றாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போது எங்களுடைய அரசியல் எதிரி நாங்கள் யாருன்னு, நாங்கள் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக நாங்கள் சரியாக சொல்லிட்டோம். பாஜக இன்னும் எதிரியா தான் இருக்கா? கண்டிப்பாக எதிரியாக தான் சார் இருக்கு. சிபிஐ எல்லாம் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாங்க, ஜனநாயக படம் வெளியிட இல்லை, பாஜக வந்து கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருந்துச்சுல்ல. நீங்கள் கேட்ட அந்த 3 கேள்விகளுமே, ஒரு இது நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்குது, இன்னொன்று விசாரணையில் இருக்குது. அது இருக்கும்போது அது கருத்து தெரிவிக்கிறதோ அதை பற்றி பேசுகிறதோ உகந்ததாக இருக்காது. எல்லாம் முடிஞ்சு இந்த வரட்டும். பாசிச பாஜக விஜய் சொல்ல மாட்டேங்கிறாரு, நாங்கள் அறிக்கையில கூட வர மாட்டேங்குது. ஆரம்பத்தில் தான் நாங்கள் கிளியராக சொல்லிட்டோமே சார். ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஆரம்பத்தில் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். எங்களோட மறுபடியும் இப்போ திமுக சொல்லுதில்ல சார், ஒவ்வொரு மேடை ஒவ்வொரு கிடைக்கிற சாக்கெல்லாம் வந்து திமுக சொல்லுதில்ல, முக ஸ்டாலின் சொல்றாருல, அதனால விஜய் சொல்றதுனால என்ன இருக்கு? சொல்ல வேண்டியதுதானே? சொல்லுவார் சார். நாங்கள் வகுத்துட்டோம், பாதையை நாங்கள் வகுத்துட்டோம். கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு நாங்கள் ஆரம்பத்திலேருந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதுதான் கொள்கை. இதில் எந்த வித மாற்று கருத்தும் இது எங்களுக்கு இருக்க போகிறது இல்லை. அது நீங்கள் கூடிய சீக்கிரமே அதை நீங்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே ஒரு பதில்கள் கூடிய சீக்கிரமே அது வரும். அப்போ பாஜகவை இன்னும் வந்து எதிரியா தான் விஜய் அவர்கள் வச்சிருக்காரு, தாவேகா தான் வச்சிருக்கு. அதுல எந்த மாற்று என்னாலும் அது மாற்று கருத்து அதுல வராது. எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக தான், அரசியல் எதிரி தீய சக்தி திமுக தான். விஜய்க்கு இன்னும் பாஜக நெருக்கடி கொடுக்குமே. இப்போ ஜனநாயகன் விவகாரத்துல சிபிஐ போன்ற விசாரணையில நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்க்குறோம்ல. அதான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, நான் இதெல்லாம் முடியட்டும் சார். முடிஞ்சு என்கொயரி முடிஞ்சு படம் இப்போ வந்து கோர்ட்டில் இப்போ ஜட்மெண்ட் ரிசர்வ்ல இருக்குது. அது தீர்ப்பு வரட்டும், வந்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு பின்னால் யார் என்ன காரணங்கள் உட்பட நம்ம விரிவாக உட்காந்து நம்ம அப்புறம் பேசலாம். நம்ம இப்போ அதுக்குள்ளே நம்ம அது போக வேணாம். இல்லை, அதான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே இப்போ நீங்கள் சொன்னது பாருங்களேன். இப்போ அந்த ஜனநாயகன் பட விவகாரம், சிபிஐ விசாரணை எல்லாமே பொறுமையாக இருப்போம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் கள அரசியலுக்கு இது வந்து உகந்ததாக இருக்குமா அப்படிங்கிற விமர்சனத்தை பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள் எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல சார். அவங்க சொல்கிறது அவங்களோட தனிப்பட்ட கருத்து சார். எங்கள் தளபதி அவர்கள் ஒரு தாட்டில் அவர் இருக்கிறார். அவர் என்ன தாட், அவர் வெளியே வந்து பேசினா தான் அந்த தாட் என்னங்கிறது தெரியும். விரைவில் பேச போகிறார் சார். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் தானே சொல்கிறேன்ல, எல்லாமே காலங்கள் கனிந்து கொண்டு இருக்கிறது. விரைவில் அது எல்லாமே நடக்கும். நீங்க பேட்டி கொடுக்குற மாதிரி அவர் இண்டிபெண்டண்டா எல்லாத்துக்கும் பேட்டி கொடுப்பாரா, எல்லா சேனலுக்கு பேட்டி கொடுப்பாரா, அல்லது அட்லீஸ்ட் வந்து எல்லா செய்தியாளர்களையும் இருக்க வச்சு அவர் பிரஸ் மீட் பண்ணுவாரா? பத்திரிகையாளர்களே அவர் இல்ல தெரிஞ்சவங்களே கூப்பிட்டு வச்சு பேசுவாரா? பத்திரிகையாளர்களே அவர் சந்திப்பார் சார். விரைவில் அது நடக்கும். நீங்க கொஞ்சம் பொறுத்து இருந்து நீங்க பாருங்களேன். அதான் நான் சொல்லுவேன். இல்ல தாவேகாவுக்கு இன்னும் அந்த ஸ்கோப் இருக்கா? 2026ல ஆட்சி பிடிச்சிட முடியும் அப்படிங்கிற ஸ்கோப் இருக்கா? ஸ்கோப்பும் இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து இந்த இரண்டு கட்சிகள் மேல மிக அதிருப்தியில் இருக்கிறாங்க சார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 4 ஆண்டு காலம் இந்த திமுக வந்து 4 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதியில பாத்தீங்கன்னா ஒரு சில வாக்குறுதிகளை தவிர சொல்ற மாதிரி எதுவுமே அவங்க வாக்குறுதி நிறைவேற்றல. முதல் கையெழுத்து நீட்டு நாங்க ரத்து பண்ணுவோம், அந்த ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கல. ஏன்னா நீட்டு ரத்து பண்றக்கூடிய அந்த அதிகாரம் மத்திய அரசாங்கத்திடம் உள்ளது. இது திமுகவுக்கு நன்றாகவே தெரியும். சட்ட போராட்டம் நாங்க நடத்துறோம் அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி ஜனநாயக விவகாரத்துல நாங்க வந்து லீகலா ஃபேஸ் பண்றோம், சிபிஐ விசாரணை லீகலா ஃபேஸ் பண்ணி நாங்க வந்து கண்டிப்பா வெளியே அவங்க லீகலா சட்ட போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கு என்ன தீர்வு, அதுக்கு என்ன முடிவு வந்துச்சு? அதுக்கு தான் அவங்க ஒன்றிய அரசாங்கத்தை சொல்றாங்க, மத்திய அரசாங்கத்தை சொல்றாங்க, அவங்க தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அவங்க தான் கொண்டு வரணும்னு சொன்னாங்கன்னா அப்புறம் ஏன் நாங்க ரத்து பண்ணுவோம்? இவர் எதுக்கு தேர்தல் அறிக்கையில சொல்லணும்? மத்திய அரசாங்கம் தான் இப்போ அதை கொண்டு வரணும்னு இவர் சொல்றாரு இல்லையா? அப்புறம் எதுக்கு 2021 தேர்தல் அறிக்கையில் நாங்க ரத்து பண்ணுவோம் ரகசியம் இருக்குன்னு ஏன் சொல்லணும்? அதை கேட்டு ஏன் வந்து ஓட்டு கேட்கணும்? அதை கேட்டு மக்களை ஏன் ஏமாத்தணும்? அதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. இப்போ நீட் ரகசியத்தை இப்போ தாவேகா வெளியிடுமா? எப்படி நாங்கள் 2026 ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டா நாங்கள் வந்து நீட் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லுவாரா? சரிங்க, தேர்தல் அறிக்கையில நீங்க பார்க்க தானே போறீங்க. என்ன வரப்போகுது? இப்போ அதிமுக தேர்தல் அறிக்கை அறிவிச்சிட்டாங்க சார், மாதம் 2000 ரூபா கொடுக்க போறாங்களா? ரேஷன் கார்டு அட்டைதாரருக்கு 2000 ரூபா கொடுக்க போறாங்க. ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ் முடிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் அரசு கஜானா திவாலானா கூட அவங்களுக்கு அவ்வளோ நம்ம இல்லை. இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன். இப்போ திமுக இப்போ இந்த 3 மாசத்துல அவங்க நடக்க போற தேர்தலில் அவங்க வந்து ஆட்சியை தக்க வச்சே ஆகணும். அது அவங்களுக்கு ஒரு நிலைமை. அதிமுகவுக்கு இட்ஸ் அ லைஃப் அண்ட் டெத் சிச்சுவேஷன். அவங்க ஆட்சிக்கு வந்தே ஆகணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது.
ஸோ அதனால அவங்களுக்கு தமிழ்நாடு அரசோட நிதி கடன் இப்போ 4,00,000 கோடி ரூபாய் இப்போ கடன் இப்போ ஏற்றி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ இவர் வந்து நாங்கள் 2,000 கொடுக்க போகிறோம், ஆண்களுக்கு வந்து இலவச பேருந்து பண்ணணும்னா போக்குவரத்து எப்படி நடத்த முடியும்? அதாவது வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் பற்றி பேசாமல் கவர்ச்சிகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கு தான் அந்த 2 பேருமே பார்க்குறாங்களே தவிர வளர்ச்சி திட்டங்களுக்குள்ள அறிவிப்பு எதுவுமே இதில் இல்லைங்களே. வளர்ச்சி வந்து நீங்கள் ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் யோசிக்கலாம். இப்போ காமன் மேன் வந்து அன்றாட கஷ்டத்தில் இருக்கான், அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும், அவனுக்கு ஏதாவது வந்து இந்த அரசாங்கம் பண்ணுவா அப்படின்னு தானே மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதுதான் எங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் வரப்போகுது தான் நாங்கள் சொல்லிட்டோம். நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்களேன். இலவசங்களுடைய நிலைப்பாடு என்ன? இலவசங்களை எதிர்க்கிறதா ஆதரிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது எங்களோட தேர்தல் அறிக்கையில் நீங்கள் வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கும் தமிழ்நாடை ஒரு வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வதற்கும் அதுக்குண்டான அம்சங்கள் எல்லாமே அந்த தேர்தல் அறிக்கையில் கண்டிப்பாக இடம்பெறும். எதை செய்ய போகிறோமோ அதை மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். நாங்கள் மக்களை செய்யக்கூடாத வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி ஆட்சியை பிடிப்பதுக்கு நாங்கள் திமுகவோ அதிமுகவோ கிடையாது. வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி நான் ஒன்று சார் ஆக்சுவலாக இல்லை வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டரா ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தார்னா வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர் அவர் கொடுப்போன்னு அவர் சொல்லலை. அவர் சொல்ல வந்த ஃபேக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர், ஒரு கார், ஒரு வீடு இருக்கிறதுக்காக அது அவசியம். அது மக்களே அதை எடுத்துக்கணும். அந்த அவங்க மக்களே அதை உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அவங்களுக்கு உருவாக்கணும். அந்த வாழ்வாதாரத்தை அவங்களே உருவாக்கணும், இதில் அவங்களே வாங்கிப்பாங்க. அந்த வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்கான திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். இதுதான் அவர் சொல்ல வந்தாரே தவிர அதை கட் பண்ணிட்டு இலவசங்களை மட்டும் போட்டு இது மாதிரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவர் சொன்னது இதை வந்து மக்களே தனக்கு தானே அதை வந்து பண்ணிக்கிறதுக்கு உண்டான அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான திட்டங்கள் நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம். அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொன்னது எல்லாமே நடக்கும். தேர்தல் வாக்குறுதி வந்து திமுக எவ்வளோ தொகை அறிவிக்க போகிறாங்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அதிமுக ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒருவேளை உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் ஸ்கீம், கவர்ச்சியான திட்டம் இல்லை அப்படின்னா மக்கள் இதை ஏற்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதாவது தேர்தல் அறிக்கையில் திமுக இப்போ அவங்க கொடுக்க போகிறாங்க, அதிமுக முதல் 5 இது கொடுத்துட்டாங்க. சரிங்களா? மக்கள் வந்து இந்த இலவசங்கள் மேலே மிகுந்த அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவங்க காசை எடுத்துட்டு அவங்களுக்கே அது கொடுக்கறது வந்து எந்த வகையில்னா, அதாவது இலவசங்களை கொடுத்து மக்களை சுயமாக சிந்திக்க விடாமல் ஒரு ஒரு முடக்கி வச்சு அவங்கள தொலைநோக்கு பார்வைன்னு யோசிக்க விடாமல் தான் இந்த 2 திமுக அதிமுக 2 கட்சிகளுமே அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சார். மக்கள் மத்தியில் இனிமேல் இலவசங்கள் எடுப்படாது. அவங்க வெறுத்துட்டாங்க சார். இந்த ஆட்சியும் வெறுத்துட்டாங்க, ஆண்ட கட்சியும் வெறுத்துட்டாங்க, ஆள்ற கட்சியும் வெறுத்துட்டாங்க சார். ஸோ அதனால் மக்களுக்கு வந்து இந்த இலவசங்கள் மேலே இனிமேல் நம்பிக்கை கிடையாது. ஆனால் அவங்க தமிழக வெற்றி கழகத்தை அவர்கள் வந்து நம்புகிறார்கள். அதுக்குண்டான வாக்களிக்கிறதுக்கும் அவரை முதல்வராக தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அவர் தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் நம்புகிறார்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. செங்கோட்டையின் அண்மையில் வந்து மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்கள்ட்டெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தை பிறந்தால் வழி பிறக்கும், பொங்கலுக்கு அப்புறம் பாருங்கள் அப்படின்னாரு. எண்ட் ஆஃப் தி டே டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாரு. இன்னும் சில பேர் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து திமுகவில் போய் சேர்றாங்க. இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இப்போது தாவேக்கா தனித்து விடப்பட்டிருக்கிறதா, தனித்து தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருச்சா? நாங்கள் ஆல்ரெடி கூட்டணியில் தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுடன் நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம். என்ன சார் விஜயகாந்த் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க? உண்மை அதானே சார். இது வரைக்கும் திமுக வந்து ஒரு அஞ்சு தடவை ஆட்சி அமைச்சிருப்பாங்களா? அவர்கள் ஆட்சி அமைச்சோடு தான் நீங்கள் பாருங்களேன். 5 கட்சி 6 கட்சி 4 கட்சி ஒரு கூட்டணி ஆட்சியில் தான் அவங்க வந்து உட்காந்தாங்களே தவிர தனித்து பெருமை திமுக ஆட்சி அமைக்கல. அதிமுக ஒரு 2 வாட்டி தனித்து பெருமை, அம்மா அவர்கள் தனித்து பெருமை அவங்க ஆட்சி அமைச்சிட்டு போயிட்டாங்க. எங்களுடைய கூட்டணி மக்களிடம் கூட்டணி. நாங்கள் முதல் மாட்டிலே சொல்லிட்டோம், தனிப்பெருமையுடன் எங்களால் ஆட்சி அமைக்கிறதுக்கு முடியும், மக்கள் எங்களை நம்புகிறார்கள். இருந்தாலும் எங்களை நம்பி வந்தவர்களுக்கு நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கொடுப்போன்றது அதை நாங்கள் ஸ்ட்ராட்டஜியில் நாங்கள் வந்து கிளியராக இருக்கும். நீங்கள் அந்த எந்த கட்சி வரப்போகிறாங்க, ஏன் டிடிவி தினகரன் நாங்கள் போயிட்டாரு, இன்னும் வேறு எந்த கட்சிகள் இருக்குன்னு நீங்கள் எல்லா கேட்குற கேள்விக்கும் அரைசாகிற எல்லா கொஸ்டின்ஸுக்கும் எங்களுடைய கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் விரைவில் அதுக்குண்டான பதிலே தருவார். இன்னொரு ஸ்பெக்குலேஷனும் ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ கூட்டணிக்கு யாருமே வரல, சர்வே ரிப்போர்ட் வந்து 30-34% வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த சர்வேவை நம்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வியை மற்றவங்கெல்லாம் வச்சுட்ருக்காங்க. ஒருவேளை வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பூர்த்தி செய்யலை அப்படின்னா தாவேக்கா இந்த தடவை போட்டியிடாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபேக் நரேட்டிவ்ஸ், திமுகவை ஆதரிக்கிற ஊடகங்கள், சோஷியல் மீடியாஸ், அவங்க மூலியமாக வந்து தளபதி அவர்களை டைரெக்டாக அவங்களால வந்து ஒன்றும் பண்ண முடியல,
அரசியல் களத்தில் அவரை வந்து வீழ்த்த முடியல, அவரை வந்து ஒன்றும் பண்ண முடியலன்றதுக்காக மறைமுகமாக திமுகவை ஆதரிக்கிற ஊடகங்களை வைத்து, சில சோஷியல் மீடியாக்களை வைத்து, இதே போல் ஒரு ஃபேக் நரேட்டிவ்ஸை கிரியேட் பண்ணி மக்கள் மனசை கலைக்க பார்க்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி. இது மக்கள் மத்தியில் இது எடுபடாது, மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அப்போ தனிச்சு தாவேக்கா போட்டியிடும், யாருமே கூட்டணியில் வரலாம் பரவாயில்ல, மக்களை நம்பி கண்டிப்பாக விஜய் அவர்கள் போட்டியிட போகிறார். கண்டிப்பாக சார். இதில் எங்களுக்கு என்ன இருக்குது? எங்களுக்கு நாங்கள் வந்தால் ஆதரிப்போம், ஆட்சியில் பங்கு கொடுப்போம், நாங்கள் சொல்லிட்டோம். வரலன்னா மக்களோட கூட்டணி வச்சு நாங்கள் நாங்கள் வந்து 230 தொகுதி நாங்கள் தனியாக நாங்கள் சந்திச்சுட்டு போகிறோம். இதில் என்ன இருக்குது? 25ஆம் தேதி செயல்வர்கள் கூட்டம் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு. விஜய் தலைமையிலேயே நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி இருக்குது. ஏதாவது ஸ்கூப் சொல்ல முடியுமா? டு பி ஆனஸ்ட் வித் யூ, எங்களுக்கு இன்னும் எதுவும் தெரியாது. அது செயல்விகள் கூட்டம் இருக்குது அப்படின்னு ஒரு அழைப்பு வந்திருக்கு. அது அங்கே போனால் தான் அதை நோக்கி என்ன எது உடனே அவர் பற்றி பேச போகிறாரு எல்லாமே அது போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். மக்களுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்குமே அப்போ தான் அது தெரிய வரும். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.